இறையேசுவில் பிரியமானவர்களே, மிரியம் தொலைக்காட்சி வழியாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். திருவருகை கால தொடக்கத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வருகையின் ஆண்டவர் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நமக்கு வாழ்வு தர வேண்டும் என்று இந்த நற்கருணை ஆராதனையை நாம் ஒப்புக்கொடுக்க இருக்கிறோம். ஆகவே எல்லோரும் முழந்தால் படியிட்டு நமது மத்தியில் வந்த அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நமது மத்தியிலே வந்த ஆண்டவர், மகனே மகளே, இதோ நான் உன்னை அன்பு செய்கிறேன், உன்னை நான் அரவணைப்பேன், உனக்கு புகலிடமாயிருக்கிறேன் என்று சொன்ன வல்லமையான ஆண்டவர், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை தருபவராக இருப்பவர், நம்பிக்கையும் எதிர்நோக்கும் இருக்கக்கூடிய இடத்திலே ஏதோ வல்லமையான ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை முழுமையாக தருகிறார். மகனே மகளே, அவருடைய வருகையை நோக்கி நாம் காத்திருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை நோக்கி நாம் காத்திருக்கிறோம். அவருடைய பிறப்பை வரவேற்க, அந்த பிறப்புக்கு நம்மை தயாரிப்பதற்காக நாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். மகனே மகளே, ஆக இந்த நேரத்தில் வருகையின் ஆண்டவர் நம்மை முழுமையாக வழி நடத்த வேண்டும். வருகையின் ஆண்டவர் நம்மோடு தங்க வேண்டும். இம்மானுவேலாய் நமது மத்தியில் அவர் கடந்து வர வேண்டும் என்று எல்லோரும் கரங்களை தட்டி வல்லமையாக நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. இயேசுவே, ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. காலையிலும் மாலையிலும் அப்பா, இதோ நாங்களுமே ஆராதிக்கிறோம். காலையிலும் மாலையிலுமே ஆராதிக்கிறோம். 24 மணி நேரமுமே ஆராதிக்கிறோம். என் நாளுமே ஆராதிக்கிறோம். இயேசுவே, வானவர்களோடு இணைந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனை பலி ஒப்புக்கொடுக்கிறோம். ஆராதனையின் மத்தியிலே வாசம் செய்பவரே, இதோ நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா.
ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை இஸ்ராயேல் மக்களை வழி நடத்துவதற்காக இரவிலே இதோ நீர் நெருப்பு தூணாக இருந்தீரே, பகலிலே மேக தூணாக பயணம் செய்தீரே, அவர்களை பாதுகாத்தீரே. மேக ஸ்தம்பமாய் நெருப்பு ஸ்தம்பமாய் பாதுகாத்த தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை பாதுகாப்பதற்காய், எங்களை வழி நடத்துவதற்காய், எங்களோடு இருப்பதற்காய், பரிந்து பேசுவதற்காய் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் இயேசுவே. கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை நல்லவரே உமக்கு ஆராதனை வல்லவரே உமக்கு ஆராதனை நல்லவரே உமக்கு ஆராதனை வல்லவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை எங்களை பாதுகாத்து பராமரிப்பவரே, கண்மலையான கடவுளே, அரணான கடவுளே, கோட்டையானவரே, ஆராதிக்கிறோமப்பா. வலக்கையின் வல்லமையால் தாங்கி பிடிப்பவரே, ஆராதிக்கிறோம் ஐயா. வலக்கையின் வல்லமையால் வழி நடத்துகின்றவரே, ஆராதிக்கிறோம் ஐயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், ஆராதனைக்குரியவர், ஆராதிக்கிறோம். உமக்கு ஆராதனை துணையாளரை உமக்கு ஆராதனை தூயாவே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை மரியாளின் மைந்தனுக்கு ஆராதனை நற்கருணை நாதனுக்கு ஆராதனை மரியாளின் மைந்தனுக்கு ஆராதனை நற்கருணை நாதனுக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே
இயேசுவே ஆராதனை 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 ஆண்டவரே ஆராதனை ஸ்துதி ஆராதனை 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 இயேசுவே 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 பரிசுத்தரே வல்லவரே பரிசுத்தரே வல்லவரே 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 ஜீசஸ் இயேசுவே இயேசுவே நம்முடைய பரிசுத்த வல்லமைக்காய் நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஹalleluya இயேசுவே உம்மை வரவேற்கிறோம் அப்பா உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆராதனை ஆராதனை இயேசுவே துதி ஆராதனை ஆராதனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே மத்தியிலே கடந்து வந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் இதோ திருவருகை காலம் என்ற அந்த புதிய காலத்திற்குள்ளே எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீரே உம்முடைய பிறப்பை பற்றி தியானிக்க உம்முடைய பிறப்பை தியானிக்க தயாரிக்க எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீரே ஐயா இந்த நாளிலே இதோ நீர் எங்களோடு பேசக்கூடிய வார்த்தைகளுக்காக நீர் எங்களோடு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக இயேசுவில் பிரியமான உறவுகளே நம்முடைய கத்தோலிக்க திரு அவையானது ஒரு புதிய வழிபாட்டு காலத்துக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறது திருவருகை காலம் என்ற அந்த காலத்திலே நாம் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் திருவருகை காலம் என்று சொல்லுகின்ற பொழுதே வருகையின் காலம் யாருடைய வருகை ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையின் காலமாக இந்த காலம் இருக்கிறது கத்தோலிக்க திரு அவையானது 4 ஞாயிற்றுக்கிழமைகளை நமக்கு தந்திருக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் 4ஐ 2ஆக பிரித்திருக்கிறது எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை கூட வரக்கூடிய நாட்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய 2வது வருகையை பற்றி தியானிக்கும் நாட்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது 2 வருகையை இந்த திருவருகை காலம் நமக்கு முன் வைக்கிறது முதலாவதாக 2ஆம் வருகை இரண்டாவதாக முதல் வருகை ஆகவேதான் 2ஆம் வருகை 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையும் 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை இயேசுவினுடைய பிறப்பின் வருகையையும் முன்குறிக்கிறது ஆக ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தம் செய்யக்கூடிய இந்த தருணத்திலே இயேசுவின் பிறப்புக்காக நம்மை தயாரிக்கவும் அவருடைய 2ஆம் வருகைக்காக நம்மை தயாரிக்கவும் இந்த திருவருகை காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் மெழுகுதிரி ஏற்றி வைப்பது உண்டு 4 ஞாயிற்றுக்கிழமைகள் 4 மெழுகுதிரிகள் ஒவ்வொரு வாரமும் ஏற்றி வைத்து நாம் ஜெபிக்கிறோம் இந்த மெழுகுதிரிகள் அதனுடைய கலர் எதை குறிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது முதல் ஞாயிற்றுக்கிழமை ஊதா மெழுகுதிரியை நாம் கொளுத்தி வைக்கிறோம் இந்த ஊதா மெழுகுதிரியானது இறை வாக்கு மெழுகுதிரியாக இருக்கிறது ஏன் இறை வாக்கு மெழுகுதிரியாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார் இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார் ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார் பாருங்க இயேசுவினுடைய பிறப்பானது இங்கு அறிவிக்கப்படுகிறது இறை வாக்குரைக்கப்படுகிறது
அப்படியெனில் இறைவாக்கு உரைத்து ஆண்டவர் இயேசு பிறப்பார் என்பது அன்றிலிருந்தே இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவேதான் முதல் மெழுகுதிரி இறை வாக்கு மெழுகுதிரி என்ற பெயரோடு அழைக்கப்படுகின்றது. எல்லா இறை வாக்குகளும் ஆண்டவர் இயேசுவிலே உயிர் பெற்றது என்பது இங்கு எடுத்தாளப்படுகின்றது. இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஊதா மெழுகுதிரியை ஏற்றுகிறோம். இந்த மெழுகுதிரியை பெத்லகேம் மெழுகுதிரி என்று அழைக்கிறோம். ஏன் பெத்லகேம் மெழுகுதிரி என்று அழைக்கிறோம் என்றால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை சொல்லுகிறது, குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அப்படியெனில் ஆண்டவர் இயேசு எங்கே பிறந்தார்? அவர் பிறந்த இடம் பெத்லகேம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் இல்லம். அப்பத்தின் இல்லத்திலே என் ஆண்டவர் இயேசு ஒரு அப்பமாக பிறந்தார். அதை முன்குறித்து காட்டுவதற்காக, இயேசுவினுடைய பிறப்பு பெத்லகேமில் அமைந்தது என்பதை முன்குறித்து காட்டுவதற்காக பெத்லகேம் மெழுகுதிரியானது ஏற்றப்படுகிறது. மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை ஏற்றப்படக்கூடிய அந்த மெழுகுதிரியினுடைய கலரானது ரோஸ் கலராக இருக்கிறது. ஊதா அல்ல, ரோஸ் கலர். இந்த மெழுகுதிரியினுடைய பெயர் ஆட்டு இடையர் மெழுகுதிரி. ஏன் ஆட்டிடையர் மெழுகுதிரி என்று அழைக்கிறோம் என்றால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். யார் காத்து கொண்டிருந்தது? ஆட்டிடையர்கள். அப்படியெனில் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பானது முதலாக இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த அறிவிப்பானது இடையர்களுக்கு வழங்கப்பட்ட காரணத்தினால் ஆட்டிடையர்கள் மெழுகுதிரி என்று அந்த மெழுகுதிரியானது அழைக்கப்பட்டது. இறுதியாக 4வது ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஊதா கலர் மெழுகுதிரியை ஏற்றுகிறோம். இந்த மெழுகுதிரியினுடைய பெயர் வான தூதர்கள் மெழுகுதிரி. ஏன் வான தூதர்கள் மெழுகுதிரி என்றால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14வது இறைவார்த்தையானது சொல்லுகிறது, விண்ணக தூதர் பேரணி அந்த தூதரோடு சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக என்று பாடியது. அப்படியெனில் இந்த 4வது மெழுகுதிரியானது வான தூதர்களினுடைய மெழுகுதிரி. வான தூதர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு பாடினார்கள் என்பது இங்கு எடுத்தாளப்படுகிறது. ஆக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏற்றப்படக்கூடிய அந்த மெழுகுதிரியானது ஒவ்வொரு தொடர்பையும், இயேசு பிறப்பின் ஒவ்வொரு தொடர்பையும் முன் குறித்து காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவருடைய வருகையை அனுபவிக்க, ஆண்டவருடைய வருகையை நம்முடைய உள்ளத்திலே உள்வாங்கிக் கொள்ள, ஆண்டவருடைய வருகையை நம்முடைய இல்லத்தில் உள்வாங்கிக் கொள்ள இந்த காலம் நம்மை அறிவுறுத்துகிறது. ஆக இந்த காலத்திலே, இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவர் இயேசுவோடு நாம் ஒன்றிணைந்து நடக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருவருகை காலமானது 5 நிலைகளை நமக்கு முன்குறித்து காட்டுகின்றது. முதலாவதாக அச்சம் அகலும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அச்சம் அகலும் என்ற அந்த நிலையானது அங்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியெனில் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அச்சத்தை விரட்டுகிறது. வாசிங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். திடீரென்று ஆண்டவரே தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது, திடீரென ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. ஆண்டவருடைய மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. மிகுந்த அச்சமானது அவர்களை ஆட்கொண்டது. பாருங்க, அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பயந்தார்கள், நடுங்கினார்கள். என்ன இது? ஒரு புதிய விதமான ஒரு நிலையாக இருக்கிறதே, உணர்வாக இருக்கிறது என்று அவர்கள் அச்சப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு பிறப்பானது
இந்த பயத்தையும் அச்சத்தையும் எடுத்து மாற்றுகிறது. வானதூதர்கள் சொன்னார்கள், நீங்கள் அச்சப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். அப்படியெனில் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான அச்சங்கள் இருக்கலாம், பலவிதமான பயம் இருக்கலாம். நாளைய குறித்து, எதிர்காலத்தை குறித்த அச்சத்தோடு நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என தெரியாத நிலையிலே நாம் பயத்தோடு அச்சத்தோடு இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் அச்சத்தை மாற்றக்கூடியவர். ஆமென், ஆமென். ஆண்டவர் அச்சத்தை மாற்றக்கூடியவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இருள் அகலும். எசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த எசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளானது அகற்றப்படும். இருள் மாறுகின்ற பொழுது அங்கு ஒளி பிறக்கும். ஒளி இருந்தது என்றால் அங்கு இருள் கிடையாது. யார் ஒளியாக வந்தது? விவிலியம் மிக அழகாக சொல்லுது, வாசிங்க. கார் இருளில் நடந்து வந்த மக்கள், கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில், சாவின் இருள் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல், குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது, சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆமென், 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 ஆமென். சாவின் இருள். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான இருள் உண்டு. இருள் வருகின்ற பொழுது நம்மால் தாங்க முடியாது. இருளை கண்டு பயப்படக்கூடிய மக்கள் உண்டு. அதோடு நாளைய எதிர்காலமானது கேள்விக்குறியாக நம் கண்முன்னால் விரிகின்ற பொழுது அது இருளாக நம்முடைய வாழ்க்கையில் படருகிறது. வாழ்க்கையை குறித்த கனவுகள் நிறைவேறாத பொழுது இருள் படருகின்றது. பல நிலைகளிலே நாம் இருளோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் என் ஆண்டவர் இயேசு இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்பவர். திருவருகை காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை மாற்றி ஒளியாம் ஆண்டவர் இயேசுவை வரவேற்க நம்மை தயார்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது வாழ்வு பிறக்கும். யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு மிக தெள்ள தெளிவாக ஆணித்தரமாக என் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த உண்மை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, வாழ்வு இழந்த மக்களுக்கு, வாழ்வை தொலைத்து நிற்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வு கொடுப்பவராக என் ஆண்டவர் இயேசு பிறந்தார். வாசிங்க. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த வாழ்வு மனிதனுக்கு ஒளியாக இருந்தது. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆண்டவர் வாழ்வை கொண்டு வந்தார். என் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்வை கொண்டு வந்தார். நிலை வாழ்வை நான் உங்களுக்கு தருகிறேன். யாரும் அழிந்து போக வேண்டும் என்பதல்ல என்னுடைய நிலைப்பாடு. யாரும் அழியக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் உங்களை பரமதந்தையிடம் அழைத்து செல்ல வேண்டும். என் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே, அவரிடம் வாழ்வு இருந்தது. வாழ்வை தேடி வந்தவர்கள் அந்த வாழ்வை பெற்று கொண்டார்கள். என் ஆண்டவர் நமக்கு வாழ்வு தருகிறார். நான்காவதாக பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி பிறக்கும். ஆண்டவர் மகிழ்ச்சியை கொண்டு வந்தவர். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை சொல்லுகிறது, அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். அங்கு நின்ற அந்த விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டற்ற மகிழ்ச்சி கண்டார்கள். அப்படியெனில் ஞானிகள் விண்மீனை கண்டு பின்தொடர்ந்தவர்கள். விண்மீன் அவர்களுக்கு வழிகாட்டியது. ஒரு இடத்திலே விண்மீன் தொலைந்து போகிறது. அவர்கள் கவலை கொள்கிறார்கள். அவர்கள் சென்ற இடம் தவறான இடம். வெளியே மீண்டும் வருகின்ற பொழுது அந்த விண்மீனை பார்க்கிறார்கள். விண்மீனை பார்த்தவுடன் அவர்களுடைய மகிழ்ச்சியானது எல்லை மீறுகிறது. மட்டற்ற மகிழ்ச்சி. இயேசுவினுடைய பிறப்பு மக்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. இயேசுவினுடைய பிறப்பு ஆட்டிடையர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. இயேசுவின் பிறப்பு ஞானிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. இயேசுவின் பிறப்பு சிமியோனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. இயேசுவின் பிறப்பு எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவானை மகிழ்ச்சியால் அக்களிக்க வைத்தது.
எத்தனையோ மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இன்று அந்த ஆண்டவர் இயேசுவை நான் பெறுகின்ற பொழுது, அந்த ஆண்டவர் இயேசுவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆதாயமாக்கி கொள்ளுகின்ற பொழுது, அந்த ஆண்டவர் இயேசுவை என்னுடைய வாழ்வினுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது மகிழ்ச்சி பிறக்கும். மகனே, மகளே, அந்த மகிழ்ச்சியை யாரும் நம்மிடமிருந்து தட்டி பறிக்கவே முடியாது. ஆண்டவர் மகிழ்ச்சியை தருபவர். இறுதியாக ஐந்தாவதாக பார்க்கின்ற பொழுது அமைதியை தருபவர் என் ஆண்டவர் இயேசு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது, அமைதி இழந்து தவித்த மக்களுக்கு அமைதியை கொண்டு வந்தவர் என் ஆண்டவர். அமைதி இழந்த மக்களுக்கு அமைதியை சுமந்து வந்தவர் என் ஆண்டவர். இன்று குடும்பத்திலே அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மனதிலே அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் அமைதியை தருகிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்லுகிறது, விண்ணக தூதர் பேரணி, விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, அந்த தூதர்களோடு சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உன்னதத்திலே விண்ணகத்திலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு, உலகிலே அவருக்கு உகந்தவர்களுக்கெல்லாம் அமைதி உண்டாகுக, அமைதி உண்டாகுக என்று பாடி புகழ்ந்தது. இந்த உலகத்துல ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை யாரெல்லாம் நடத்துகிறார்களோ, ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நடத்துகிறார்களோ அவர்களுக்கு என் ஆண்டவர் எதை கொடுக்கிறார்? அமைதியை கொடுக்கிறார். ஆகவேதான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் இறுதியாக சொல்லுகிறது, மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிறப்புக்கு நினைத்து நடந்த நிகழ்வுகளை எல்லாம் உள்ளத்தில் நிறுத்தி தியானித்துக் கொண்டிருந்தாள். மகனே, மகளே, நாமும் இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவரை பற்றி அந்த நிகழ்வை உள்ளத்தில் வைத்து தியானிக்க வேண்டும். மரியாள் தியானித்தது போல நானும் தியானம் செய்ய வேண்டும். வரக்கூடிய நாட்கள் முழுவதும் ஆண்டவருடைய பிறப்பின் தயாரிப்பை நான் முன்னெடுத்து என்னுடைய வீட்டிலும், என்னுடைய இல்லத்திலும், என்னுடைய உள்ளத்திலும் ஆண்டவர் இயேசு பிறக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்படி எல்லோரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று திருவருகை காலம், ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை அறிவிக்கும் காலம், திருவருகை காலம், ஆண்டவரினுடைய 2வது வருகையை காத்து கொண்டிருக்கும் காலம், திருவருகை காலம், ஆண்டவர் இயேசுவின் பிறப்புக்காக நம்மை தயாரிக்கும் காலம். இது தயாரிப்பின் காலம், விழிப்பின் காலம், நம்பிக்கையின் காலம், எதிர்நோக்கின் காலம் என்பதை உணர்ந்தவர்களாக, அப்பா, உம்முடைய வருகைக்காக எங்களை தயாரிக்க ஆயத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய வருகை எங்களுடைய இல்லத்திலே மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அப்பா. உம்முடைய மகிழ்ச்சியை நாங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. இதோ அந்த திரு வருகை காலத்திலே நாங்கள் தியானிக்கக்கூடிய இந்த 5 ஆசீரும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் இயேசுவே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அச்சம் விலக வேண்டும். எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் அகல வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே அந்த வாழ்வு நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அமைதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் கண்களை மூடி 2 கரங்களை மார்போடு அணைத்து பிடித்தவர்களாய் ஆண்டவரை பார்த்து உருக்கத்தோடு வேண்டுவோமா? இறைவா, என் இறைவா, உமக்காக நான் காத்திருக்கின்றே. இறைவா, என் இறைவா, உமக்காக நான் காத்திருக்கின்றேன்.
இறைவா என் இறைவா உமக்காக நான் காத்திருக்கின்றேன். வழிமேல் விழி வைத்து உம் வருகைக்காக காத்திருக்கின்றேன். வழிமேல் விழி வைத்து உம் வருகைக்காக காத்திருக்கின்றேன். இறைவா என் இறைவா உமக்காக நான் காத்திருக்கின்றேன். உம்முடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்காக நான் எதிர்நோக்கி இருக்கிறேன் அப்பா. இதோ 10 கன்னியர் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார்களே. காத்திருந்ததில் 5 பேர் ஆண்டவருடைய வருகை எதிர்கொண்டு சென்றார்களே. 5 பேர் புறம் தள்ளப்பட்டார்களே. இயேசுவே, உம்முடைய வருகைக்காக நான் முழுமையாய் காத்திருக்கிறேன், முழுமையாய் காத்திருக்கிறேன். உம்முடைய வருகையை எனதாக்கி கொள்ள காத்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். திருமுகம் காண காத்திருக்கின்றேன், பொம்பொழி காண காத்திருக்கின்றேன். பொம்பொகம் காண காத்திருக்கின்றேன், பொம்பொழி காண காத்திருக்கின்றேன். என் மீட்பரே என் தெய்வமே, என் மீட்பரே என் தெய்வமே, உமக்காய் நான் ஏங்குகின்றேன், உமக்காக நான் ஏங்குகின்றேன். இறைவா என் இறைவா உமக்காக நான் காத்திருக்கின்றேன். இறைவா என் இறைவா உமக்காக நான் காத்திருக்கின்றேன். உமக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. என் இயேசுவே, உமக்காக நான் காத்திருக்கிறேன். உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறேன். உம்முடைய பிறப்புக்காக காத்திருக்கிறேன். உம்முடைய பிறப்பின் வல்லமையை பெறுவதற்காக காத்திருக்கிறேன். உம்முடைய பிறப்பினுடைய அனுபவத்தை பெறுவதற்காக காத்திருக்கிறேன். என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய இல்லத்திலும் என்னுடைய வீட்டிலும் பிறப்பதற்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் அப்பா. துன்பமும் கலக்கமும் மாற வேண்டும், உம்மருகில் நான் அமரும் போது. துன்பமும் கலக்கமும் மாற வேண்டும், உம்மருகில் நான் அமரும் போது. காருருளில் நடக்கும் போது பேரொளியை காண வேண்டும். காருருளில் நடக்கும் போது பேரொளியை காண வேண்டும். இறைவா என் இறைவா உமக்காக நான் காத்திருக்கின்றேன். இறைவா என் இறைவா உமக்காக நான் காத்திருக்கின்றேன். வழிமேல் விழி வைத்து உம் வருகைக்காக காத்திருக்கின்றேன். வழிமேல் விழி வைத்து உம் வருகைக்காக காத்திருக்கின்றேன். இறைவா என் இறைவா உமக்காக நான் காத்திருக்கின்றேன். இறைவா என் இறைவா உமக்காக நான் காத்திருக்கின்றேன். இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா அப்பா. இறைவா இயேசுவே, 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 இயேசுவே.
காத்திருக்கிறேன் ஆண்டவரே, காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமைக்காக காத்திருக்கிறேன், உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறேன், உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறேன் இயேசுவே. வல்லமையானவரே அப்பா, வல்லமையானவரே இயேசுவே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வருகையானது எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் ஆண்டவரே. இதோ நீர் சொன்னீரே, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அச்சம் விலகும் என்று சொன்னீரே. எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான அச்சங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சூறையாடி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறேப்பா. கவலை 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 என்ற நிலையோடு, நாளையை குறித்த கலக்கத்தோடு, என்னுடைய எதிர்காலம் எவ்வாறு செல்லும் என்று தெரியாத நிலையிலே நான் கலங்கி தவிக்கிறேன் ஆண்டவரே. ஏன் கலக்கம் என்று கேட்டீரே, ஏன் பயம் என்று கேட்டீரே இயேசுவே. இதோ அச்சத்தை எடுத்து மாற்றினீரே. அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு என்று சொன்னீரே இயேசுவே. என்று தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான அச்சத்தின் மத்தியிலே, பலவிதமான பயத்தின் மத்தியிலே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அச்சத்தை எடுத்து மாற்றுவீராக, அச்சத்தை எடுத்து மாற்றுவீராக, நடுக்கத்தை எடுத்து மாற்றுவீராக, பயத்தை எடுத்து மாற்றுவீராக. மகனே மகளே கலங்காதே, மகனே மகளே நடுங்காதே. இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், இருகரம் விரித்து என்னை அழைக்கிறேன். வா மகளே, வா மகனே என்று அழைக்கும் தெய்வமே, எங்களுடைய அச்சத்தை எடுத்து மாற்றுவீராக. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல நேரங்களில் பயத்தின் மத்தியிலும் அதோடு இணைந்து எங்களுடைய வாழ்க்கையில இருள் மேகங்கள் வர, இருளின் மத்தியிலும் நாங்கள் வாழ்க்கை நடத்துகிறோம் ஆண்டவரே. சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நீ நடக்க நேர்ந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு தெய்வமே அப்பா. சாவின் இருள் எங்கள் வாழ்வை தொலைக்கிறது, சாவின் நிழல் எங்களுடைய வாழ்வில் இருக்கிறது, கடன் என்ற இருள் எங்களுடைய வாழ்வில் இருக்கிறது, தீராத நோய்கள் எங்களுடைய வாழ்வில் இருளாய் இருக்கிறது, தலைமுறை சாபங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருளாய் இருக்கிறது, பரம்பரை பரம்பரையாய் வரக்கூடிய நோய்கள் எங்களுடைய வாழ்க்கையில பயமாய் இருக்கிறது, இருளாய் இருக்கிறது. இருளின் தொல்லைகளை எடுத்து மாற்ற ஒளியாய் வந்தவரே, இருளின் துன்பங்களை எடுத்து மாற்ற ஒளியாய் வந்தவரே, நானே உலகின் ஒளி என்றவரே. அப்பா, ஒளிக்கு எங்களை அழைத்து செல்லுங்கப்பா, ஒளியின் வாழ்வை எங்களுக்கு தாங்கப்பா, ஒளியின் வாழ்வை எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. வாழ்வை தொலைத்து நிற்கக்கூடிய பிள்ளைகள், வாழ்வை தொலைத்து நிற்கக்கூடிய பிள்ளைகள், ஏன் வாழ வேண்டும் என்ற விரக்தியிலே நின்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், எதற்காக வாழ வேண்டும், செத்து போலாமே என்ற நிலையிலே துடித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், எதிர்காலத்தை குறித்து அந்த கலக்கத்திலே சாக வேண்டும் என்ற நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாழ்வை கட்டளையிடும் அப்பா, வாழ்வை கட்டளையிடுங்கப்பா. நாங்கள் வாழ வேண்டும், நிலை வாழ்வை நாங்கள் காண வேண்டும், நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாழ்வை கட்டளையிடுங்கப்பா. இயேசுவே, உங்களுடைய கண்ணீர் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொன்னீரே. உம்முடைய பிறப்பு இந்த உலகிற்கு மகிழ்ச்சியை சுமந்து வந்தது. இன்று கண்ணீரோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கட்டளையிடுங்கப்பா, மகிழ்ச்சியை கட்டளையிடுங்கப்பா. நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும், எங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும்,
எங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் இயேசுவே. நாங்கள் மகிழ்ச்சியின் பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இயேசுவே. மகிழ்ச்சியை தாங்கப்பா. அமைதியை இழந்து அமைதி இல்லாத நிலையிலே போராட்டங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கரங்களிலே ஒப்புக்கொண்டிருக்கிறோம். நீர் அமைதியை சுமந்து வந்தீரே, அமைதியை கட்டளையிட்டீரே. நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தர முடியாத அமைதி என்று சொன்னீரே. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொன்னீரே. அந்த அமைதியை எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. அந்த அமைதி இந்த நாளிலே எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. குடும்பத்திலே அமைதி, சமூகத்திலே அமைதி, வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே அமைதி, பங்கு குடும்பத்திலே அமைதி என்ற அந்த அமைதியை நாங்கள் எங்களுடைய தினசரி வாழ்க்கையிலே எங்களாக்கிக் கொள்ள நீர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வருகையின் மகிழ்ச்சி, உம்முடைய வருகையின் அமைதி, உம்முடைய வருகையின் வாழ்வு, உம்முடைய வருகையின் ஒளி, உம்முடைய வருகையினுடைய அந்த துணிவு எங்களுடைய வாழ்க்கையிலே என்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்படி எல்லோரும் இழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர், மகனே மகளே கலங்காதே என்று சொன்ன ஆண்டவர், நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவேன், அமைதியை தருவேன், ஒளியை தருவேன் என்று சொன்னவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் கொடுக்கக்கூடிய ஆசீரை பெறுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியாயியலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவிற்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடிகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது இறப்பு உயிர்ப்பு பாடுகள் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் எந்நாளும் உம்முடைய வருகைக்காக எங்களை தயாரிக்கவும் உம்மை எங்களுடைய இல்லத்திலும் எங்களுடைய உள்ளத்திலும் ஏற்றுக்கொண்டு வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாவ கடவது. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு மிரியம் தொலைக்காட்சி வழியாக நற்கருணை ஆராதனையானது ஏறெடுக்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்கள் வேண்டுதல்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் காலையிலே 5 நிமிடம் விவிலிய விளக்கங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளை நீங்கள் கண்டு பிறருக்கும் எடுத்துச் சொல்லி நற்செய்தியின் சாட்சிகளாய் வாழ உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆமீன்.